யாரு சாமி நீங்கெல்லாம் அப்படின்னு ஒரு விஜய் பேசும்போது, அங்க இருக்கிற அந்த அரங்கம் ஒரு 80,000 அம் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் அப்படியே ஊன்னு சத்தம் போடுறது உண்மையாவே அவர் மேல இருக்கிற ஒரு பாசத்த காமிக்குது. எங்க இது மலேசியால. சிலவங்க ஆஸ்திரேலியாலேருந்து மலேசியா போய் பறந்து போய் அங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. தமிழ் மக்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இவர் இப்ப தான் அரசியல்ல குதிச்சிருக்கிறாருன்ட்டு இந்த ஆடியோ லான்ச்ச தமிழ்நாட்டுல பண்ண விடாம பண்ணிட்டாங்க. இது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் அந்த பிரைவேட் ஏர்லேருந்து இறங்கி ஒரு சின்னதாக ஒரு குதிச்சுட்டு ஒரு சாஃப்ட் ஸ்மைல் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஒரு வேவ் பண்ணும்போது பீப்புள் ஆர் ஜஸ்ட் அமேஸ்ட். அங்கே அவர் வரவேற்கிறதுக்காக ஒரு கோலாலம்பூர் ஸ்டைலில் ஒரு டான்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று சின்ன பிள்ளைகளை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிகப்பு புடவை கட்டிட்டு ஒரு பல்லெல்லாம் விழுந்த ஒரு பாட்டிமா அவங்கள அப்படியே அணைச்சிக்கிட்டு அவர் பேசுறது, இவர் அப்படியே ஒரு அணைச்சிட்டு கொடுக்குறது, அப்படியே எம்ஜிஆர் அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்க கிழவியை அப்படி அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே கொடுத்துருக்கிறாரு. இதை டெம்பரரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உண்மையாகவே அந்த பாட்டி அதுக்காக வந்திருக்கிறாங்கிறது நமக்கு கொஞ்ச நாளில் தெரிய வரும். இறங்கணுன்னு ஒரு ஒரு சாதாரண கார்லேயோ அப்படின்னால எல்லாத்தையும் மக்களுக்கெல்லாம் ஒரு கை காமிச்சிட்டு ஒரு அழகாக ரொம்ப விலை கூடின ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அவர் ஏறி போகிறத காமிக்கிறாங்க. இது ஒரு அரசியல்வாதி கெட்டப்பில் இல்லாமல் ஒரு வெளிநாட்டிலிருந்து வர ஒரு தமிழருக்கு அங்கே இருக்கிற அந்த ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அந்த அந்த கார் போகிறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே மலேசியா கவர்மெண்ட்டே ஒரு பயந்திருக்கும். தமிழர்களுக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குதா, தமிழர்கள்னா இப்படியா அப்படிங்கிற ஒரு ஒரு இதை உலகம் ஃபுல்லாக அந்த மீடியாவை கொடுத்துருக்குறாங்க. யார் சாமி நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த அந்த ஒரு ஸ்பீச்சு அழகாக போச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சாகவே இல்லை. அவர் அப்படியே அவராக ஒரு எக்ஸ்டெம்போராக பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ இட் வாஸ் நைஸ் டு ஹியர் தட் ஸ்டோரி. என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம தமிழர்களே அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய கூச்சல். ஸோ ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் கோலாலம்பூர். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சை அப்படியே கொண்டு போயிட்டு அதை அதில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அருமையாக அப்படியே மெதுவாக அழகாக ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட அப்படியே எடுத்து சொல்கிறாரு. கர்ப்பிணி பெண் ஒரு ஆட்டோவில் போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அந்த கொடையை கொடுத்தாமா, நீங்கள் அந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த கொடையை எப்படி நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆட்டோ டிரைவர் போயிடுறாரு. இருந்தாலும் அந்த ஆட்டோ டிரைவர் கொடுத்தனால அந்த கொடையை கையில் எடுத்துட்டு பெண்மணி ஆஸ்பத்திரி பக்கம் நடந்து போகிறார். ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு பெரியவர் மழையில் எப்படா போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். இந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த ஆள்கிட்ட கொடுத்து, நீங்கள் இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அம்மா எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் எப்படிமா அந்த கொடையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு. எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த பெரியவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு பஸ்ஸில் ஏறி பஸ்ஸிலேருந்து அங்கேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு ஒரு பெண்மணியை பார்க்குறாரு. அந்த பூ விற்கிற பெண்மணி ஒரு அட்டையை அப்படி தலையில் பிடிச்சிக்கிட்டு மழையில் நனையாமல் உட்காந்து பூ விற்றுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பெரியவர் அந்த கொடையை அவன்கிட்ட கொடுத்து, அம்மா இந்த பூ விற்கிற வரைக்கும் நீ இந்த கொடையை வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எப்படின்னா உங்கள்கிட்ட அவ்வளோ நான் வாங்குறது அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொல்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. அந்த பெண்மணியை அடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு பூ விற்றுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. கொடை இல்லாமல் எப்படிடா போகிறது. உள்ளேருந்து அவங்க அப்பா ஐயோ கொடையாட்டியே கொடுத்துட்டோம், இப்போ நம்ம பொண்ணுக்கே குழம்பே இல்லை அப்படின்னு இந்த பூ விற்கிறவன் அந்த பெண்கிட்ட போய் அந்த கொடையை கொடுத்துட்டு, அம்மா நீ ஸ்கூலுக்கு இந்த கொடையை எடுத்துகிட்டு போமான்னு அந்த ஆட்டோ டிரைவர் பார்க்குறாரு. இது நம்ம கொடை அப்படின்னு சொல்லி அவருக்கு வராரு. ஸோ அப்படின்றது மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் சின்னதாக அதை உதவி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். தப்பு பண்ணாங்களுக்கு அவங்கள நீங்கள் பழி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி ஃபுல்லாக வேணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பட் அதே சமயத்தில் அந்த தப்பு பண்ணவங்கள மன்னிச்சு பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாகவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே ஒரு சின்ன ஏதோ இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஊமை நான் படித்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு வெள்ளத்தில் தத்தளிக்கிற ஒருத்தவங்களுக்கு படகு கொடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் டெசர்ட்டில் பாலைவனத்தில் கஷ்டப்படும் போது யாரோ உங்களுக்கு ஒரு ஒரு கேமல் ஒரு ஒட்டகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையாக அதை கோர்வையாக கொண்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட டீமை அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் டீம் அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு சிறப்பாக பண்ணுறாரு. அனிருத் அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. எதனால அவர் பண்ணிட்டுருக்காரு, யாருக்குனால அது பண்ணிட்டுருக்காருன்ட்டு அவர் ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. எல்லாருக்கும் அது புரியல, என்னடா திடீர்னு ஒரு பொருளை கொடுக்குறாரு. ஸோ எம்டிஎஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா உங்கள் விஜய் நண்பர்கிட்ட போய் எம்டிஎஸ்னா தெரியுமா அப்படின்னு கேளுங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு நீங்கள் விஜய் இது மாதிரி அனிருத் சொன்னார்னா அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அவரோட டேரக்டர் ஹெச் வினோத் அவரை வச்சு கொஞ்சம் பெருமையாக சொல்கிறார். நல்லா அன்பானவர், அமைதியாக இருந்து நல்லா அழகாக படம் எடுத்தான்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம இது
மோனிகா பெலஜிஸ்டா இருக்காங்களே, அது நம்ம பூஜா மேடம். அது என்ன பாட்டுப்பா? மோ மோனிகாவா? ரஜினிகாந்த் படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு வரும். அதில் வந்து மோனிகா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த ஹீரோயினை தான் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. ஸோ அவரை ஒரு அழகாக ஒரு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்மளோட எதிரி யார் அப்படின்ட்டு ஒரு வில்லனை இது பண்ணார். அந்த வில்லனை பற்றி பெருசாக பேசாமல் பிரகாஷ் ராஜை பற்றி நல்லா பேசியிருக்கிறாரு. பிரகாஷ் ராஜோட நம்ம நிறைய இது இருக்குது. கில்லியில் ஆரம்பித்து அடுத்தடுத்து ஒரு 4-5 படம் இருந்துச்சு. படத்தெல்லாம் சொல்லி சொன்னார். அதுக்கடுத்து யாரை சொன்னார்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரொடியூசர் கேவிஎன் சார். அந்த கேவிஎன் சார் வந்து எப்படி இவருக்கு வந்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டியிருந்துச்சு. பட் இது 2026 அதை முடிவு பண்ணி இதை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அதை பண்ணாருங்கிறது. ஸோ அந்த அழகாக அந்த அவங்க டீம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் வலுவான எதிரி இருக்கணும், வரவங்க போகிறவங்கள்ட்ட நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியாது, அப்போ தான் நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையாக வளர முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் குட்டி குட்டி ஆளுகிட்ட நீங்கள் சண்டை போட்டிருக்காதீங்க. உங்களோட மேலே இருக்கிறவங்க அளவுக்கு நீங்கள் வந்து வலிமையாக ஜெயிச்சிங்கன்னா தான் நீங்கள் அதோட வலிமையாக ஆவீங்க. இல்லைனா அந்த கீழ் மட்டத்திலே நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்கிறது சொல்லியிருக்கிறேன். இது உண்மை, டெஃபினட்டாக இது அரசியல் சார்ந்த ஒரு இதுதான். சீமான் பார்க்கலன்னு தெரியுது. திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் பிஜேபியை தான் அவர் சொல்கிறாரு. அவங்க தான் வலிமையாக இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஜெயிச்சுட்டு போகிறதுனால தான் இவர் வலிமையாக ஆவாருங்கிறது வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. விஜய் அண்ணன் தனியாக வருவார், அணியாக வருவாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். 33 வருஷமாக மக்களுக்கு என்னை பற்றி தெரியும். நம்ம வந்து ஒரு அணியாக தான் வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இது மறைமுகமாக இனிமேல் அணி இவருக்கு வந்து சேருவாருன்னு எழுதியிருக்கிறாரா, இல்லை இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஆனால் இது ஒரு மாஸ் என்ட்ரி தான். ஒரு அந்த பாட்டெல்லாம் வந்து இன்னும் அடுத்தடுத்து வரல. ஒரு அழகாக ஒரு டான்ஸ் ஆடினார். ஒரு இருக்கிறதுல ஒரு 30 செகண்ட் தான். ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து அழகாக ஒரு டான்ஸ் ஆடினார். அந்த ஒரு இதெல்லாம் வந்து அவர் ஒரு மாசை ஈர்க்கிறதுக்குள்ளே அவர்கிட்ட ஒரு தன்மை இருக்குது. அந்த காலத்தில் வந்து இருந்து நம்ம பார்த்துருக்குறோம். சில கர்ணன் வந்து எப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, இயேசுநாதர் எப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, அல்லாஹ் எப்படி ஒரு மக்கள்கிட்ட ஈர்ப்பு இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தோன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ இருக்கிற இதில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னா விஜயால் தான் முடியும். விஜயால் தான் முடியும். அண்ணாமலை ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அண்ணாமலைக்குன்னு ஒரு மாஸ் இருந்துச்சு. பட் விஜய் வந்து ஒரு வேறு விதமான மாஸில் திமுகவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பு வைப்பாருங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அரசியல் மாற்றம் உறுதி. விஜயோட இந்த கோலாலம்பூர் மிக மிக எதிர்பார்த்தோட பயங்கர வெற்றி. உங்கள் மீடியாவில் இதை பார்க்க முடியாது. இதில் தான் எல்லா சோஷியல் மீடியாவில் தான் பார்க்க முடியும். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு மறைமுகமாக அரசியலை மாற்றிருக்கிறார் விஜய். வாழ்க பாரதம், வளர இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.